2024ஆம் ஆண்டு அசாமில் குண்டுவெடிப்பு நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் அசாம் NIA நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன்படி உல்ஃபா அமைப்பைச் சேர்ந்த 3 பேருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது தேசிய புலனாய்வு முகமை. குறிப்பாக உல்ஃபா அமைப்பின் தலைவர் பரேஷ் பருவா, அபிஜித் கோகோய், ஜக்னு போருவா ஆகியோருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் முதல் வழக்கை விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு முகமை நாட்டின் ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை அச்சுறுத்தும் வகையில் 3 செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதன் எதிரொலியாக தற்போது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.